அனைவருக்கும் வணக்கம். சன் நியூஸுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு நம்ம பார்த்தோம். பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி எம்பி சம்மட்டி அடி பதில் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. அது என்ன உண்மை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதில் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, இதில் அவர்கள் வெறும் 25 கோடீஸ்வரர்களை மட்டும்தான் உருவாக்கினார்கள், நாங்கள் கோடான கோடி லட்சாதிபதிகளை உருவாக்கப் போகிறோம் அப்படின்னு கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி எம்பி. சரி, போகிறோம் அப்படின்னா என்ன இதோடைய உண்மைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ தான் வந்துட்டு ஏதோ புதுசாக ஆட்சிக்கு வந்து இவங்க இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரியும், இப்போ தான் புதுசாக இவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்து இவர் வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் ராகுல் காந்தியுடைய பேச்சு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. 60 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட சரியா அவங்களுடைய குடும்பம்தான் அடுத்தடுத்து ஆண்டுட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரில. ஒரு மீம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நேரு ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், இவங்கெல்லாம் ராஜீவ் காந்தி இவங்கெல்லாம் பிரதம மந்திரியாக இருக்கும்போது ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி, அதே மாதிரி இப்போவும் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி குடிசை வீட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. அப்போது அந்த மீம்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, எல்லாம் மாறிட்டே வரீங்க பிரதமர்கள், ஆனால் நீங்கள் எதையுமே மாற்றலை, மக்களுடைய குடிசை வீடாகவே இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிற வகையில் அந்த மீம்ஸ் நம்ம பார்ப்போம். அதுதான் இப்போ ஞாபகத்துக்கு வருது. இது வரைக்கும் இல்லாதவங்க அந்த 25 பணக்காரர்கள்னு குறிப்பிட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா அதானி அம்பானின்னு சொல்லிகிட்டே இருந்த ராகுல் இப்போ அவங்கள பற்றி பேசுகிறதில்ல, அவங்கள்ட்டருந்து காசு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பிரதமர் அவர்கள் பேசினார். அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு ராகுல், இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு ஒரு உதாரணமான ஒரு வீடியோவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது ராகுலுடைய அப்பா ராஜீவ் காந்தி அவர்கள் என்ன சொன்னார், அண்டு அது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ஒரு விளக்குற ஒரு வீடியோவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பாருங்கள். That we will give drinking water in 5 years. In 5 years. मैं नरेंद्र दामोदर दास मोदी जल जीवन मिशन को लेकर के आगे बढ़ेंगे. ये जल जीवन मिशन, इसके लिए करीब केंद्र और राज्य साथ मिलकर के काम करेंगे. பார்த்தீங்களா? அதாவது தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருந்தாங்க, அதை செயல்படுத்தினாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுவே மோடி அரசாங்கத்திற்கு அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜல் ஜீவன் இந்த மாதிரி நீர் சம்பந்தமான விஷயங்களில் அவர் முன்னெடுத்து அவர் மக்களுக்காக பண்ணது நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அப்போது அவங்க சொல்லிகிட்டே இருந்தவங்க செய்யலை, ஆனால் இப்போது மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. இது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது மக்கள் உங்களுடைய கையில் தான் இருக்குது.